இன்னைக்கு சாட்டர்டே கொழுந்தனார் பையனுக்கு பர்த்டே. காலையிலே ஃபோன் பண்ணிட்டான் தம்பி. ஃபோன் பண்ணதும் நாங்கள் விஷ் பண்ணோம்மா. விஷ் பண்ணது உனக்கு என்னடி செல்லம் வேணும்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நீங்கள் மட்டும் வாங்கம்மா போதும்னா. அந்த ஒரு வார்த்தைக்கே போயிடலாம். இல்லைன்னா கூட நாங்கள் எல்லா பர்த்டேக்கு போவோமான்னு தெரில. பட் அந்த ஒரு வார்த்தைக்காக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மழை விடவே இல்லை சாட்டர்டே. ஆனால் வந்துட்டு சரி போயிடலான்னு கொஞ்சம் லைட்டாக தூறும் போதும் நான் வந்து கிளம்பிட்டேன். எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்கல்ல அந்த மறு எடுத்ததில், அதனால் வந்து தண்ணி படக்கூடாதுன்னு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன் நான் மட்டும். அப்புறம் கிளம்பி போயாச்சு. போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் பிள்ளை. நாங்கள் வர்ற வரைக்கும் கேக் வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக்கு அவங்க வீட்டில் ஆல்ரெடி வந்து கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. ரெயின்போ கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு போல் இருக்குது. நான் ப்ரௌனி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதை பார்த்ததும் அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் அவன்கிட்ட இல்லை. இருந்தாலும் சரி பரவாயில்ல, அப்புறமா சாப்பிட்டு கொடுக்க, சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ப்ரௌனியில் வேறு அவனுக்கு ரொம்ப பிடிக்கணும். நிறைய சாக்லேட்லாம் சேர்ந்து போட்டிருந்தோம். போயிட்டு ஒரு 8 o'clock கிட்ட சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வாசலில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். என் பையன் அவங்க தாத்தா கூட உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவோட புராணத்தை தான் பாடிட்டு இருந்தான். இவங்க அப்பா வந்து அவனோட 2 பேரும் மாறி மாறி அவங்க தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னாக இருந்தது, செம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் பேசிகிட்டு இருந்தது. பாப்பாவுக்கும் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்புறம் பையனுக்கும் வந்துட்டு ப்ரீ போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே நைட்டே கிளம்பியாச்சு. அப்புறம் காலைல தங்கணுன்னா ரொம்ப லேட் ஆகின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, நானும் டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. கொழுந்தனார் வைஃப் சமைச்சு வச்சுருந்தாங்க. புலாவு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அப்புறம் எனக்கு ஃபிஷ்ஷு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்றதுனால. ஸோ எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் தான். பட் மழை திருப்பி வந்துருமோன்னு சொல்லிட்டு குடுன்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலைடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.